பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாக்கிய கிட்ட போயிட்டு ராதிகா மன்னிப்பு கேட்குறாங்க. நான் இப்படி பேசுறது உங்களுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்கும். ஏன் பலமுறை நீங்கள் என்கிட்ட சண்டை கூட போட்டிருக்கீங்க. அது எல்லாமே நினச்சி பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமாக இருக்கு. உங்களுக்கு எல்லாமே உங்கள் அத்தை தான், ஆனால் நான் அப்படி நடந்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, என்னுடைய அத்தை இருந்தாலும் எந்தெந்த விஷயத்தில் யார் யாரும் மூக்க நுழைக்கணுமோ அப்படி இருக்கணும். மகனுக்காக எல்லாருமே தப்பு, அவங்க மட்டும்தான் செய்யறது கரெக்ட்னு நினைக்கிறது தப்பு. என் அத்தையை திட்டினா கோபம் வரும் தான். எது அவங்களுக்கு விஷயம் இல்லாமல் இருக்கோ அந்த விஷயத்துக்கு திட்டினா கோபம் வரும். நீங்க நடந்துக்கிறீங்க, அது எனக்கு கோபம் நான் கேட்பேன். இந்த விஷயத்துல எல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு சொல்றாங்க. உடனே ராதிகா சாரின்னு சொல்றாங்க. எதுக்காக? இல்ல உங்க வாழ்க்கையை நான் அழிச்சேன், இல்ல அதுக்காக என் வாழ்க்கையை நீங்க அழிச்சதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா நான் எப்ப அவரை டைவர்ஸ் பண்ணணும் அப்பதான் நான் யாருன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நன்றி நல்லா சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசுறாங்க. இதை ஈஸ்வரி இனியாவும் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க வரைக்கும் மட்டும்தான் நமக்கு நல்லது. கோபியை பாக்கிய கூட சேர்த்து வைக்க முடியும். இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருந்தா முதலையும் அம்மா எப்படி வாயாடுறா, இவ கூட சேர்ந்தா ஒட்டு மொத்தமா எல்லாமே காலி ஆயிடும். ஸோ நம்ம இவங்க ரெண்டு பேரை பிரிக்கிறதுக்கான வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு இனியாவும் ஈஸ்வரி முடிவு பண்றாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.